கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டோட வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு எசாயா 30ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையை நாம் வாசிப்போம். ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருளுவார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருக்கிறார், உங்களுக்கு இறங்குமாறு அவர் எழுந்தருளுவார். இந்த வசனம்தான் இந்த மார்ச் மாதத்திலே நாம் ஆண்டவருடைய சிலுவையை தியானிக்கிற இந்த நாட்களிலே இந்த வசனத்தை நாம் அதிகமாய் தியானிக்க போகிறோம். 3 காரியங்களை இங்கே பார்க்கிறோம். உங்களுக்கு இறங்க ஆண்டவர் காத்திருக்கிறார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்தருளுவார், அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் பேறு பெற்றோர். இயேசுவில் பிரியமானவர்களே, இங்கே இந்த 30ஆம் அதிகாரத்துல 20வது இறைவார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கிற போது, என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தை ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார், உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். அல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மாதத்துல நாம் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக இடர்பாடுகளுக்கு மத்தியில் தான் இந்த மாதத்திலே நாம் கடந்து வருகிறோம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் இதுவரை கண்டிராத நன்மைகளை நமக்கு காண்பித்து தருவார். இதுவரை கண்டிராத நன்மைகளை நமக்கு ஆண்டவர் காண்பித்து தருவார். ஆகவே நாம் எதிர்பார்ப்போடு நாம் இருக்க வேண்டும். நமக்கான நன்மைகள் நமக்கு கடந்து வருகிறதை நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 6-7 எடுத்து நாம் வாசிக்கிற போது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? 6-7-8ல அவர் என்னிடம், மானிடா இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். என்னை அவர் எங்கே அழைத்து செல்லுகிறார்? ஆற்றின் கரைக்கு அழைத்து செல்லுகிறார். நான் அங்கே சென்ற போது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து ஆராவிலே சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்குகையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். Praise the Lord. Hallelujah. அவர் நம்மை அழைத்து சென்று நமக்கு தேவையான நன்மைகளை அவர் நமக்கு தருவார். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை இந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். யார் தேவனால் நடத்தப்படுகிற அனுபவத்தை நாம் பெறுவார்கள் என்று சொன்னால், உலர்ந்து போய் இருக்கிறவர்கள், பயனற்று இருக்கிறவர்கள், பலனற்று இருக்கிறவர்கள். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை நடத்துவார். என் வாழ்க்கையில 2 மாதங்களும் ஆண்டவர் எனக்கு ஒன்னும் செய்யல, நடக்கல, போகல அப்படின்னு சொல்லி கலங்கி போய் இருக்கிறீங்களா? பலனற்று இருக்கீங்களா? எல்லாமே முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை நடத்துவேன், நான் உங்களை நடத்துவேன். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புவது போல. இது எப்படி ஆகும் என்று தெரியாது, ஆனா ஆண்டவர் உங்களை நடத்துவார், நடத்துவார். விசுவசியுங்கள், நம்புங்கள், உங்களை நடத்துவார். இதுவரை நடத்திராத தெய்வம் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் கண்கள் பிரமிக்கும். இது எப்படி நடந்தது? ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறார்? ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நடத்துவார். ஆகவே தேவனால் நடத்தப்படுகிற எசேக்கியேலை நாம் பார்க்கிறோம். அதே போல சுய விருப்பத்தை விடுத்து தேவ விருப்பத்துக்காக காத்திருக்க வேண்டும். 3வது பகுதியில நம்ம பார்க்கும்போது, ஆண்டவருக்காக காத்திருப்போர் பேறு பெற்றோர், நற்பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் திருப்பாடல் 37:7 எடுத்து நாம் வாசிக்கும் போது, ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு,
தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சி செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே, வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டு எழுவதை விட்டுவிடு, எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளையும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பார்த்து நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள், அதனால் தீமைதான் வரும். ஆகவே சுய விருப்பத்தை, உங்களுடைய மனதிலே தோன்றுகிற காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் விட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சரி, ஏன் காத்திருக்க வேண்டும்? நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? அதிகமாய் காத்திருப்பது உடலை நமக்கு என்ன செய்யுமாம்? பலவீனத்தை கொண்டு வரும். அப்படி என்றால் இந்த திருப்பாடல் 37வது திருப்பாடல்ல 34ல வாசிக்கும் போது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருக்காக காத்திரு, அவர் தம் வழியை பின்பற்று, அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார், பொல்லோர் வேர் அறுக்கப்படுவதை நீ காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மை விட சிறந்த நேரத்தையும் திட்டத்தையும் அவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்வதற்கு அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார், நேரத்தை வைத்திருக்கிறார். நம்மை பலப்படுத்துவதற்கு, புது பலன் அடைவதற்கு, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நாம் உயரே செல்வதற்கு அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து இருப்பவர்கள் புதிய ஆற்றலை பெறுவர், கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவார்கள், களைப்படையார், நடந்து செல்வார்கள், சோர்வடையார். நீங்க காத்திருக்கிறீங்களா? அதனால ஆண்டவர், நீங்க காத்திருக்கிறதுனால நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. நிச்சயமாய் அவருடைய கண்கள் உங்கள் மீது இந்த மாதத்திலே உங்கள் மீது படும். அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கும். உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். உங்களை கடந்து செல்லும்படி காத்திருக்கிறார். உங்களை தூக்கி செல்லும்படி அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு தயவு காட்டும்படி காத்திருக்கிறார். உங்களை தப்பி செல்ல காத்திருக்கிறார். உங்களை சுகமாக்க காத்திருக்கிறார். உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு காத்திருக்கிறார். நீங்கள் அவரை அழைக்க வேண்டும். நீங்கள் கூப்பிடணும். உங்கள் மேல் அவர் மனதுருகி எழுந்தருளுவார். நீங்கள் கூப்பிடுகிற போது சிங்காசனத்திலிருந்து அவர் எழுந்தருளி அவர் வருவார். அவைதான் பக்தன் பாடுகிறான், பரலோகமே அங்கே துதிப்பதனால் நீர் அங்கே இருக்கிறீர், நாங்கள் இங்கே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்கள் மத்தியிலே எழுந்தருளி வாரும். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ, இருக்கிற இடத்துல இருந்து அப்பா என்று கதறி கூப்பிடுங்கள். கூப்பிடுங்கள், உண்மையாய் கூப்பிடுங்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்கள். அவர் உங்கள் மத்தியில கடந்து வருவார். தேவ ஆவியானவர் அசைவாடி வருவார். இருள் விலகும், வெளிச்சம் உண்டாகும், தேவ கிருபை இறங்கி வரும். இந்த 1ஆம் தேதி தேவனுடைய தயவு இறங்கி வரும். 1ஆம் தேதி தான் வருமா? இல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய தயவு நீங்கள் கூப்பிடுகிற போதெல்லாம் இறங்கி வரும். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். எசாயா 64வது அதிகாரம் 64:4 வாசிக்கும் போது, தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மை அன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதும் இல்லை, சொல்ல செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. அல்லேலூயா. தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றுகிற கடவுள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களின் அளவின்படிதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய விசுவாசத்தின்படிதான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம் இல்லையா? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அவைகள் எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பர்த்திமேயு குருடன் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் சொன்ன போது ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன செய்யணும்? அவன் ஒரே ஒரு விண்ணப்பம் தான் கேட்டான், என் கண்ணை சுகமாக்குங்க, நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கிடையாது போ. அப்ப நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடம் போய் கேட்டு
நம்ம கேட்கிற காரியங்களை ஆண்டவரிடத்துல கேட்கும் போது உங்களுடைய விசுவாசத்தின் அளவின்படி தான் ஆண்டவர் கொடுக்கிறார். லூக்கா 6:38 வாசிக்கும் போது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரித்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென். பிரைஸ் எல்லாம். நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க போய் பக்கத்து வீட்டுல உங்களுக்கு யாரோ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, சீனி இல்ல, பக்கத்துல போய் அதை போய் கேட்டு வாங்குறீங்க, ஒரு டம்ளர்ல தர்றாங்க. அந்த டம்ளர்ல அந்த சீனியை வாங்கி கொண்டு வந்து அஹ், நீங்க எல்லாம் போட்டு சமைச்சு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அவன்கிட்ட சொல்லிருக்கீங்க, நான் உனக்கு அடுத்தாப்புல தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த டம்ளரை பத்திரமா வச்சிருப்பீங்க. ஏன்? அதே அளவு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. கொஞ்சம் விசாலமா இருக்கக்கூடியவர்கள், இருதய விசாலமா இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய தேவையில நமக்கு உதவுனாங்களே அப்படின்னு சொல்றவங்க என்ன செய்வாங்க? கொஞ்சம் அமுக்கி, கொஞ்சம் மேல கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டு, இல்லையா, கொடுப்பாங்க இல்லையா? அஹ்? அப்போ நம்ம எந்த அளவையால அளக்கிறோமோ அதே அளவை தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் எல்லாம். அதே போல மார்க் 10 29 இறை வார்த்தை, அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளையோ நிலபுலங்களையோ விட்டு விட்டு எவரும் இம்மையில் 100 மடங்கு வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். Praise the Lord. எனக்காக ஒருவர் ஆண்டவரோட சமூகத்துக்கு வர்றான் அப்படின்னு சொன்னா 100 மடங்கு அவனுக்கு நான் கொடுப்பேன். இந்த வசனத்தை ஆசீர்வாதமா வச்சுக்கணும். இஸ்ரவேலின் தேவன் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை, உங்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, எசாயா 40 இறைவார்த்தையை நம்ம வாசித்து பார்க்கலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்களை ஆறுதல் படுத்துங்கள், ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்று உங்கள் கடவுள் கூறுகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அதே 40 இறைவார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்லுவது ஏன், இஸ்ரவேலே நீ கூறுவது ஏன்? சில நேரங்கள்ல பாடுகள் வரும்போது ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, ஏன் இப்படி பண்றாரு, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு போராட்டம், குழம்புறோமா புலம்புறோமா, ஏன் இப்படி புலம்புற யாக்கோபே, ஏன் இப்படி சொல்ற, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளதோ, யாக்கோபே நீ சொல்லுவது ஏன், ஏன் அப்படி சொல்ற? இந்த கால வேளையில நாம் புலம்புவதை விட்டு விடுவோம். என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்களோ அதை குறித்து கவலைகளை எடுத்து போடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். நான் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் திட்டம் தீட்டி விட்டார். ப்ரீ பிளான்ட் இருக்குது. அவர் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை அவர் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்கள் பெயரை எழுதி வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை அவர் எடுத்து அவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காக அவர் காத்திருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்தருளுவார். உங்களுக்காக, உங்களுக்காக அவருடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் கொடுக்கிற கடவுள். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் நற்பேறு பெற்றவர்களா இருப்பார்கள். நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம், ஜெபிப்போம், வார்த்தைகளை தியானிப்போம், ஆண்டவரோடு பயணிப்போம். அவரை நாம் உள்ளான பகுதியிலே சென்று அவரோடு பேசுவோம். இந்த கால வேளையில ஆவியானவரோடு பேசுங்க, வார்த்தையானவரோடு பேசுங்க. அவர் உங்களோடு பேசுவார், உங்கள் தேவைகளை தருவார், உங்கள் இருளை அகற்றுவார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு இரக்கம் காட்டும்படி நீர் எழுந்தருளும்.
நீர் அவர்களுக்கு தயவு செய்யும்படி காத்திருக்கிறீர். நீர் இரக்கத்தில் ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்யமுள்ள கடவுள். நீர் இரக்கம் காட்டுகிறதில் தயவுள்ளவர். நீர் இரக்கம் காட்டும். மனதுருகும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.